வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி. மாநில செய்திகள் வாசிப்பவர் செங்கேனி பழனி. தலைப்புச் செய்திகள். நாடு முழுவதும் விநாயகர் சதுர்த்தி விழா வழக்கமான உற்சாகத்துடன் கொண்டாடப்பட்டு வருகிறது. ஃபிடே உலகக்கோப்பை செஸ் போட்டிகளை இந்தியா நடத்துவது மகிழ்ச்சி அளிப்பதாக உள்ளது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இந்திய குடிமக்களின் உயிருடன் விளையாடிய பயங்கரவாதிகளுக்கு ஆபரேஷன் சிந்தூர் மூலம் தகுந்த பாடம் புகட்டப்பட்டதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். சுங்கச்சாவடி ஊழியர்களின் கல்வி தேவைகளுக்கு உதவுவதற்காக ஆரோகன் என்ற திட்டத்தை தேசிய நெடுஞ்சாலைகள் ஆணையம் தொடங்கியுள்ளது. இனி விரிவான செய்திகள். நாடு முழுவதும் விநாயகர் சதுர்த்தி விழா இன்று வழக்கமான உற்சாகத்துடன் கொண்டாடப்பட்டு வருகிறது. விநாயகர் சதுர்த்தி விழா இந்துக்களின் முக்கியமான விழாவாக கருதப்படுகிறது. விநாயகப் பெருமானின் பிறந்த நாளை கொண்டாடும் வகையில் இந்த விழா ஒரு பண்டிகையாக கொண்டாடப்பட்டு வருகிறது. இது குறித்த ஒரு செய்தி தொகுப்பு. விநாயகர் சதுர்த்தி விழா பொதுவாக ஆவணி மாத வளர்பிறை சதுர்த்தசி திதியில் கொண்டாடப்படுகிறது. இந்நாளில் விநாயகர் சிலைகளை வீட்டில் வைத்து வழிபட்டு பின்னர் அவற்றை நீர்நிலைகளில் கரைப்பது வழக்கமாக உள்ளது. இது பூமிக்கும் நீர்நிலைகளுக்கும் உரிய பக்தி மற்றும் சுற்றுச்சூழல் சமநிலையை குறிக்கிறது. விநாயகர் சதுர்த்தி பண்டிகையை முன்னிட்டு மக்கள் இனிப்பு மற்றும் சுண்டல் ஆகியவற்றை நைவேத்தியம் செய்து பக்தர்களுக்கு வழங்குவது வழக்கமான ஒன்றாகும். புதுச்சேரியில் விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு புகழ்பெற்ற மணக்குள விநாயகர் ஆலயத்தில் இன்று அதிகாலை சிறப்பு அபிஷேகத்துடன் தரிசனம் தொடங்கியது. விநாயகர் சிலை தங்க கவசத்தால் அலங்கரிக்கப்பட்டிருந்தது. புதுச்சேரி மற்றும் அதனை சுற்றியுள்ள மாவட்டங்களைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கான பக்தர்கள் நீண்ட வரிசையில் நின்று விநாயகரை தரிசித்தனர். இதேபோல் மாநிலம் முழுவதும் உள்ள அனைத்து விநாயகர் ஆலயங்களிலும் சிறப்பு கொண்டாட்டங்களும் பூஜைகளும் நடைபெற்று வருகின்றன. விநாயகர் சதுர்த்தி இன்று நாடு முழுவதும் கொண்டாடப்படுவதை முன்னிட்டு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, பிரதமர் திரு நரேந்திர மோடி, மத்திய அமைச்சர் திரு அமித்ஷா, மத்திய இணை அமைச்சர் டாக்டர் எல் முருகன், புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதன், முதலமைச்சர் திரு ரங்கசாமி உள்ளிட்ட தலைவர்கள் மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளனர். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வெளியிட்டுள்ள வாழ்த்து செய்தியில் இந்த விழா நேர்மறையான மனப்பான்மையுடன் எண்ணற்ற மக்களை ஊக்குவிப்பதாக தெரிவித்துள்ளார். நாட்டின் சுற்றுச்சூழலை பாதுகாக்கும் வகையிலும் தூய்மையான, பசுமையான மற்றும் வளமான தேசத்தை உருவாக்குவதை பங்களிக்கும் வகையிலும் பொதுமக்கள் விழாவை கொண்டாடுமாறு கேட்டுக் கொண்டுள்ளதாக குடியரசுத் தலைவர் மாளிகை வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு பிரதமர் திரு நரேந்திர மோடி வெளியிட்டுள்ள வலைதள பதிவில் நம்பிக்கையும் பக்தியும் இணைந்த மங்களகரமான விநாயகர் சதுர்த்தி அனைவரது வாழ்விலும் இனிதாக அமையட்டும் என குறிப்பிட்டுள்ளார். மக்கள் அனைவரும் மகிழ்ச்சி, அமைதி மற்றும் நல்ல உடல் ஆரோக்கியத்தை விநாயகர் அருள தாம் பிரார்த்தனை செய்வதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இதேபோல் மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா வெளியிட்டுள்ள வாழ்த்து பதிவில் ஸ்ரீ கணேஷ் சதுர்த்தி புனித பண்டிகை நாளில் அனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவிப்பதாகவும் அனைவரது வாழ்விலும் மகிழ்ச்சி மற்றும் செழிப்பு ஏற்பட விநாயகரை தாம் பிரார்த்தனை செய்வதாகவும் கூறியுள்ளார். ஃபிடே உலகக்கோப்பை செஸ் போட்டிகளை இந்தியா நடத்துவது மகிழ்ச்சி அளிப்பதாக உள்ளது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் 20 ஆண்டுகளுக்கு பின்னர் இப்போட்டி நடைபெறுவதால் நம் நாட்டு இளைஞர்கள் இடையே செஸ் விளையாட்டு பிரபலம் அடைய வாய்ப்பு உள்ளதாக தெரிவித்துள்ளார். இத்தொடர் பல்வேறு விதமான போட்டிகளை எதிர்கொள்வதாக அமையும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். மேலும் உலகின் தலைசிறந்த முன்னணி வீரர்களின் திறமைகளை வெளிப்படுத்துவதாக அமையும் என்றும் பிரதமர் அதில் குறிப்பிட்டுள்ளார். ஃபிடே உலகக்கோப்பை செஸ் போட்டி குறித்த ஒரு செய்தி தொகுப்பு. செஸ் உலகக்கோப்பை தொடரை 20 வருடங்களுக்கு பிறகு இந்தியா நடத்த உள்ளது. கடைசியாக 2002ஆம் ஆண்டு ஹைதராபாத்தில் நடைபெற்ற உலகக்கோப்பை தொடரில் இந்தியாவின் விஸ்வநாதன் ஆனந்த் வெற்றி பெற்றிருந்தார். இந்த தொடரில் வீரர்கள் நாக் அவுட் முறையில் போட்டியிடுவார்கள். இதனால் ஒவ்வொரு சுற்றிலும் தோல்வியடையும் வீரர் வெளியேற்றப்படுவார். உலகக்கோப்பை தொடரில் கடந்த 2021ஆம் ஆண்டு முதல் நாக் அவுட் முறை பின்பற்றப்படுகிறது. இதில் ஒவ்வொரு சுற்றும் 3 நாட்கள் நீடிக்கும். முதல் 2 நாட்களில் 2 கிளாசிக்கல் ஆட்டங்கள் நடைபெறும். அதனைத் தொடர்ந்து தேவைப்பட்ட மூன்றாவது நாளில் டை பிரேக்கர் நடைபெறும். 2025ஆம் ஆண்டு உலகக்கோப்பை தொடரில் முதல் 3 இடங்களை பிடிக்கும் வீரர்கள் உலக செஸ் சாம்பியன்ஷிப்பிற்கான போட்டியாளரை தீர்மானிக்கும். இவர்கள் அடுத்த ஆண்டு நடைபெறும் கேண்டிடேட்ஸ் போட்டிக்கு நேரடியாக தகுதி பெறுவார்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த தொடரில் 206 வீரர்கள் கலந்து கொண்டு பட்டம் வெல்ல மோதுவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. பிரதமர் திரு நரேந்திர மோடி அரசுமுறை பயணமாக நாளை ஜப்பான் மற்றும் சீனா நாட்டிற்கு செல்ல உள்ளார். ஜப்பானில் இம்மாதம் 29 மற்றும் 30ஆம் தேதிகளில்
நடைபெறும் 15வது இந்திய ஜப்பான் வருடாந்திர உச்சிமாநாட்டில் கலந்து கொள்ள உள்ளார். இதுகுறித்து புதுடெல்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய வெளியுறவுத்துறை செயலாளர் திரு விக்ரம் மிஸ்ரி, வரும் 29 மற்றும் 30 ஆகிய தேதிகளில் ஜப்பானில் நடைபெறும் உச்சிமாநாட்டில் பிரதமர் பங்கேற்க உள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். இந்த உச்சிமாநாடு இருதரப்பு உறவுகளை வலுப்படுத்தும் என்றும் முன்னேற்றம் குறித்து மதிப்பாய்வு செய்யும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். ஜப்பானிய பிரதமருடன் இருதரப்பு உறவுகள் குறித்து பேச்சுவார்த்தை நடத்தும் பிரதமர் பாதுகாப்பு, வர்த்தகம், பொருளாதாரம், தொழில்நுட்பம் ஆகிய துறைகளில் ஆலோசனை நடத்த உள்ளதாக தெரிவித்துள்ளார். சீனாவில் ஆகஸ்ட் 31 மற்றும் செப்டம்பர் 1 ஆகிய தேதிகளில் ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பின் 25வது உச்சிமாநாட்டிலும் பிரதமர் பங்கேற்க உள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்திகள். ஆகாஷ்வாணி செய்திகளை நேயர்கள் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எமது புதுச்சேரி மண்டல செய்திப் பிரிவின் சமூக ஊடகங்களான @airnews_புதுவை என்ற எக்ஸ் பக்கத்தையும், ஆல் இந்தியா ரேடியோ நியூஸ் புதுச்சேரி என்ற Facebook பக்கத்தையும், @RNU புதுச்சேரி என்ற யூடியூப் சேனலையும் அணுகலாம். செய்திகள் தொடர்கின்றன. இந்திய குடிமக்களின் உயிருடன் விளையாடிய பயங்கரவாதிகளுக்கு ஆபரேஷன் சிந்தூர் மூலம் தகுந்த பாடம் புகட்டப்பட்டதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். பகல்காம் தாக்குதலில் ஈடுபட்ட பயங்கரவாதிகளை வெற்றிகரமாக வீழ்த்திய இந்திய ராணுவம், ஜம்மு காஷ்மீர் காவல்துறை மற்றும் சிஆர்பிஎஃப் வீரர்களை அவர் இன்று சந்தித்து கௌரவித்தார். நிகழ்ச்சியில் பேசிய அவர், ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கை மக்களுக்கு திருப்தி அளித்தது என்றும் ஆபரேஷன் மகாதேவ் அந்த திருப்தியை நம்பிக்கையாக மாற்றியது என்றும் கூறினார். பயங்கரவாதிகள் தங்கள் முறைகள் மற்றும் யுக்திகளை எவ்வாறு மாற்றினாலும் அவர்கள் இனி இந்தியாவிற்கு தீங்கு விளைவித்து தப்பிக்க முடியாது என்பதை நாட்டின் வீரர்கள் உலகிற்கு காட்டியுள்ளனர் என்றும் அவர் கூறினார். நிகழ்ச்சியில் பிரதமர் திரு நரேந்திர மோடி மற்றும் நாட்டின் சார்பாக மக்களின் இதயங்களில் பாதுகாப்பு உணர்வை வலுப்படுத்திய அனைத்து பாதுகாப்பு படையினரையும் அவர் பாராட்டினார். சுங்கச்சாவடி ஊழியர்களின் கல்வி தேவைகளுக்கு உதவுவதற்காக ஆரோகன் என்ற திட்டத்தை தேசிய நெடுஞ்சாலைகள் ஆணையம் தொடங்கியுள்ளது. பொருளாதார ரீதியில் பின்தங்கிய மாணவர்களுக்கு தரமான கல்வி சம அளவில் வழங்கவும் அவர்களுக்கான நிதி தடையை போக்கும் வகையிலும் இத்திட்டம் தொடங்கப்பட்டுள்ளதாக மத்திய சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. சுங்கச்சாவடி ஊழியர்கள் மற்றும் அவர்களது குடும்பத்தினரின் கல்வியை உறுதிப்படுத்தும் நோக்கில் இத்திட்டம் செயல்படுத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. 11ஆம் வகுப்பு முதல் பட்டப்படிப்பு இறுதியாண்டு பயிலும் 500 மாணவர்களுக்கு உதவும் வகையில் இத்திட்டம் கொண்டுவரப்பட்டுள்ளது. நடப்பு ஆண்டில் அந்த மாணவர்களுக்கு 12,000 ரூபாய் வழங்கப்படும் என்றும், கூடுதலாக முதுகலை பட்டப்படிப்பு மற்றும் உயர்கல்வி பயிலும் 50 மாணவர்களுக்கு தலா 50,000 ரூபாய் உதவித்தொகை வழங்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. எதிர்காலத்தில் போர்கள் வெறும் ஆயுத போர்களாக மட்டும் அல்லாமல் தொழில்நுட்பம், உளவு, பொருளாதாரம், ராஜதந்திரம் ஆகியவற்றின் கலவையாக இருக்கும் என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். மத்திய பிரதேச மாநிலம் டாக்டர் அம்பேத்கர் நகரில் ராணுவ போர் கல்லூரியில் நடைபெற்ற ரன் சம்வாத் 2025 என்ற கூட்டு உரையாடல் நிகழ்ச்சியின் நிறைவு நாளில் உரையாற்றிய அவர், தொழில்நுட்பம் மிக வேகமாக வளர்ச்சியடைந்து வருவதாக கூறினார். ஆளில்லாத விமானங்கள், அதிவேகமாக சென்று தாக்கக்கூடிய ஏவுகணைகள், சைபர் தாக்குதல்கள், செயற்கை நுண்ணறிவு அடிப்படையில் முடிவெடுக்கக்கூடிய உபகரணங்கள் ஆகியவை நவீன போர் முறைகளில் எதிர்பாராத மாற்றத்தை ஏற்படுத்தி வருவதாக அவர் தெரிவித்தார். தற்போதைய உலகின் தொழில்நுட்ப முன்னேற்றம் என்பது சக்தி வாய்ந்ததாக உருவெடுத்து உள்ளது என்றும் அவர் தெரிவித்தார். புதுமை கண்டுபிடிப்புகள் ஒரு முன்னேற்றமாக உருவெடுத்து உள்ளதாகவும் அவர் கூறினார். எதிர்காலத்தில் தொழில்நுட்பம், திட்டமிடல், யுக்தி, சூழ்நிலைக்கு ஏற்றவாறு மாற்றிக்கொள்ளுதல் போன்றவை உலகளாவிய சக்தியாக உருவெடுக்கும் என்றும் அவர் தெரிவித்தார். ஒடிசா கடலோர பகுதிகளுக்கு அப்பால் உள்ள வங்கக்கடல் பகுதியில் ஒரு புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகியுள்ளது. இது மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து அடுத்த 24 மணி நேரத்தில் மேலும் வலுவடையக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதன் காரணமாக தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும், புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாடு முழுவதும் விநாயகர் சதுர்த்தி விழா வழக்கமான உற்சாகத்துடன் கொண்டாடப்பட்டு வருகிறது. ஃபிடே உலகக்கோப்பை செஸ் போட்டிகளை இந்தியா நடத்துவது மகிழ்ச்சி அளிப்பதாக உள்ளது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இந்திய குடிமக்களின் உயிருடன் விளையாடிய பயங்கரவாதிகளுக்கு ஆபரேஷன் சிந்தூர் மூலம் தகுந்த பாடம் புகட்டப்பட்டதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். சுங்கச்சாவடி ஊழியர்களின் கல்வி தேவைகளுக்கு உதவுவதற்காக ஆரோகன் என்ற திட்டத்தை தேசிய நெடுஞ்சாலைகள் ஆணையம் தொடங்கியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது. வணக்கம்.